என்கிட்ட வர நெறைய மதர்ஸோட கன்சர்ன் என்ன அப்டின்னா, அவங்க பேபீஸ் மிட் நைட்ல எந்திரிக்கிறனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸஸ் தாங்க. ஸோ மாமிஸ் உங்க பேபீஸும் இப்டி எந்திரிக்கிறாங்க அப்டின்னா, நான் சொல்ற மிஸ்டேக்ஸ கண்டிப்பா பண்ணிறாதீங்க. நம்பர் 1 என்னன்னா, இம்மீடியட்டா நீங்க ரஷ் இன் பண்றது. பேபீஸ்க்கு கொஞ்சம் டைம் குடுங்க. அவங்களே செல்ஃப் செட்டில் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இம்மீடியட்டா நீங்க இன்டர்வீன் பண்ண வேண்டாம். நம்பர் 2 ஈச் டைம் அவங்க எந்திரிக்கும்போது நீங்க ஃபீட் பண்றது. ஸோ எவ்ரி டைம் பேபீஸ் எந்திரிக்கிறது ஃபீட்காக தான் இல்லைங்க. அவங்க வேற டிஸ்கம்ஃபர்ட்னால கூட எந்திரிக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஈச் டைம் ஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 3 என்னன்னா, அன்னெசரியா டயப்பர்ஸை சேஞ்ச் பண்ணாதீங்க. எதர் லீக் இருக்கு, இல்லை டயப்பர் ஃபில் ஆயிடுச்சு, இல்லை பூப் பண்ணியிருக்காங்கன்னா மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். நம்பர் 4 பிரைட் லைட்ஸை டர்ன் ஆன் பண்ணாதீங்க. நம்பர் 5 லவுடாக பேசாதீங்க. ஈவன் மைன்யூட் விஸ்பரிங் கூட பேபிஸோட ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 6 நீங்கள் பேபிஸ் எந்திரிக்கும் போது அவங்கள திரும்ப தூங்க வைக்கிறதுக்கு என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணாலும் அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. சேம் டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ஒரு ஹேபிட்டாக பில்டப் ஆயிடும். சப்போஸ் நீங்கள் பேட் பண்ணுறீங்க இல்லை ராக் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டெக்னிக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹோப் திஸ் மேக்ஸ் யுவர் பேரண்டிங் ஈஸி. தேங்க்யூ.